எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காய் வணங்கிட்டு இருக்குது. காய் கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கேன். மிளகாத்தூள் மஞ்சள் போட்டு நல்லா வணக்கேன். வணக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேச்சிது. காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டு காய் வேகிட்டேன். காய் வெந்த பிற்பாடு இங்கே ஆட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய் 3 ஆட்டி ஊற்றிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததும் வெங்காயம், தக்காளி எல்லாம் வணக்கி தேங்காய் போட்டு ஆட்டி வணக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி வந்து கொத்தமல்லி தழை போட்டு புடலங்காய் குழம்பு ரெடி.